நாம் அத்தனை பேரும் பயன்படுத்துகிற குடிநீர் பவானி ஆற்றில் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை சேனலை சார்ந்திருக்கிற விவசாய சங்கங்கள் அத்தனை பேரும் போராடி அதை நிறுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற போது 40 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு கொள்ளளவு வெளியே விடுகிற போது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆலைகள் நம்முடைய குடிநீர் திட்டங்கள் அனைத்தும் வீணாகிவிடும். இன்றே 18% புற்றுநோய்கள் பரவியிருக்கிற இந்த நேரத்தில் சுற்றுச்சூழலை காப்பதற்காக உங்களோடு இருந்து அந்த பணிகளை வெற்றிகரமாக அந்த ஆலை நடத்துவதை இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டை வளம் பெற, நாட்டு மக்களுடைய துயரங்களை துடைக்க, இளைஞருடைய எதிர்காலத்தை உருவாக்க, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற வகையில் இந்த தமிழகத்தை உயர்த்த, மாணவர் கல்வியில் கல்லூரி வரையிலும் மாணவர்களுக்கு கல்வி பயில, எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்க, அனைத்து விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற அளவிற்கு உருவாக்க தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு நிலையில் இன்று இந்த பணிகளை வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் மனிதநேயமிக்க தலைவர், மக்களை நேசிக்கின்ற தலைவர், மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர். ₹1 கூட மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்த தலைவர். அந்த தலைவருடைய எதிர்காலம் தமிழகத்தில் எல்லோருடைய நல்லாசையோடு தமிழக முதலமைச்சராக வருவார்.